இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டடா விஜிபி வண்டர் வேர்ல்ட் அட் ஈசிஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட குட்டி கேர்ள்ஸ் கேங்கோட ஒரு ஒன் டே ட்ரிப் தான். நம்ம வந்து யூனிவர்சல் கிங்டம் விஜிபி, அதுக்கப்புறம் ஸ்னோ கிங்டம், அதுக்கப்புறம் மெரைன் கிங்டம், இது மாதிரி எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசாக விஜிபி வண்டர் வேர்ல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல த்ரில்லிங்கான அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது கேள்விப்பட்டு நாங்கள் 3 பேர் இங்கே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வந்து எல்கேஜிலேருந்து ஒன்றா வந்து இருக்கோம், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கொஞ்சம் தூரமாக வந்து நாங்கள் வந்து ஒன்றா வந்து ட்ரிப் போயிருக்கோம். ஸோ ஒன் டே ட்ரிப் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து செப்டம்பர் 1 சண்டே வந்து இங்கே போயிருந்தோம். நீங்கள் போகும்போது வந்து சண்டே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. போகும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் திருப்பி நம்ம ரைட்ஸ் ப்ளே பண்ணும்போது செம்ம கூட்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சண்டே அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன். க்ரௌட் ஓகேனா நீங்கள் சண்டே வந்து போகலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. சைடில் ஃப்ளைட் டைனிங்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் தனியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆகுது, உள்ளே என்னென்னலாம் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் உள்ள மற்ற ஃப்ளைட் டைனிங் தவிர மற்றதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து 750 வந்து ஈச் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30லேருந்து ஈவினிங் வந்து 8 o'clock வரைக்கும் வந்து வீக் டேஸில் இருக்கும். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 10 o'clock காலையிலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே நீங்கள் 10 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் வந்து நைட் வரைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்ற நாள்லாம் வந்து 8 o'clock வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து ட்ராம்பலினுக்கு போகிறதுக்காக ஒரு செட் ஆஃப் சாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ட்ராம்பலினுக்கு போகிறதுக்கு சாக்ஸ் வந்து இங்கே ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் தான் கொடுக்குறாங்க, உங்கள் எந்த மணியும் வந்து வாங்குறதில்ல. அண்ட் இப்போ நம்ம டிக்கெட் காட்டிட்டு உள்ளே போகலாம். இது மாதிரி 3 டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நம்ம கையில் வந்து ஒரு டேக் மாதிரி மாட்டி விட்டுறாங்க, நீங்கள் வர வரைக்கும் அது வந்து வச்சுருக்கணும். அதுலேயே வந்து டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ உள்ளே போகிறீங்களோ அந்த டைம்லேருந்து 2 hours கணக்கில் வந்து நீங்கள் ட்ராம்பலின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 12 o'clockலேருந்து 2 o'clock ஸ்லாட்டில் வந்து இந்த ட்ராம்பலின் பார்க் ஆக்சஸ் வந்து வாங்கியிருந்தோம். நீங்கள் இதுக்குள்ளே வந்தோன்னே சைடில் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் பார்க்கலாம். நிறைய டாய்ஸ் அது மாதிரிலாம் சின்ன பசங்களுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் குட்டி ஃபவுண்டெயின் மாதிரி கீழே வச்சுருக்காங்க. வேறு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லை. அண்ட் பெரியவங்களாம் இங்கேருந்து ட்ராம்பலின் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த காரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அண்ட் ஒரு ட்ரெயின் கூட சின்ன பசங்களுக்காக வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம போகும்போதே நீங்கள் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படியே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அது மாதிரி வந்து பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நிறையலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ஸ் தான் இருக்குது. பட் அதுவே வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்க மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அண்ட் குட்டி பசங்களுக்கு தனி ட்ராம்பலின் இருக்குது, பெரியவங்களுக்கும் தனி ட்ராம்பலின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து லார்ஜஸ்ட் ட்ராம்பலின் பார்க் அதுதான் மெயின் இந்த ஸ்பாட்டில். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். சைடில் போகும்போது எவ்வளோ சூப்பரான ரைட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் இது மாதிரி குட்டி குட்டி விளையாடுற கேம்ஸ் ஷாப்ஸும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ணி அந்த டாய்ஸ்லாம் வந்து கிஃப்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து சில கடைலாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ட்ராம்பலின் பார்க்கிட்ட வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே செம்மையாக வச்சுருந்தாங்க. அந்த அண்ணா எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக இந்த காரில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொன்னார். ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் அந்த காரில் பிக்கோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி தான் அந்த கார் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ உள்ளே போகலாம். ட்ராம்பலின் பார்க் உள்ளே எப்படிலாம் இருக்குன்னு ஒரு டிஸ்பிளேயில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகும்போதே வந்து நிறைய குட்டி குட்டி லாக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்கள் பேக்ஸ் மற்ற திங்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ட்ராம்பலின் பார்க்குள்ளே வந்து ஃபுட் அண்ட் வாட்டர்லாம் அலௌடு இல்லை. ஸோ வெளியிலே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வாட்டர் ஜூஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஒரு வாட்டர் பாட்டிலே 50 ரூபீ கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட் வந்து வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா வந்து இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகலாம். லாக்கர்ஸில் நம்ம பேக்லாம் வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபுட்வேர் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரேக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து அவுத்து வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த சாக்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேர் போனதுனால 3 சாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது அந்த சாக்ஸ், நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. லாக்கர்ஸ்லாம் இது மாதிரி நம்பர் பேட்டர்ன் லாக் இருந்தது. சில பேருக்கு வந்து அது லாக் ஆகிடுச்சு, அங்கே இருக்கவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் ஃபன் பண்ணலாம் வாங்க.
சண்டேனால நல்லா கூட்டமாக இருந்தது. நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே சீட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரைட் சைட் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பசங்களுக்கும், லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து சின்ன பசங்களுக்கும் வந்து தனித்தனியாக வந்து ட்ராம்பலின் பார்க்ஸ் வந்து செப்பரேட் செஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நீங்கள் உள்ளே போகும்போதே கையில் இருக்க டேக்கில் இருக்க நம்பர் பார்க்குறாங்க. ஸோ டைமிங் 12 to 2 எங்களோடது நாங்கள் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ நீங்களும் வந்து அந்த டேக்கை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ் அது மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இங்கே வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன்றா நான் வந்து காட்டுறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து போனீங்கனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போய் விளையாண்டுட்டு இருந்த டைம் ஒரு 2 hours முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு நினச்சிட்டு இருக்கும் போது செம்ம மழை பெஞ்சுது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour நாங்கள் உள்ளே இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ஜாலியாக வந்து இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா மழை நின்று அப்புறம் வெளியில் இருக்க ரைட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பட் என்னால் வந்து எல்லா ரைட்ஸும் போக முடியல. பிகாஸ் வந்து சண்டே செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நான் ஒரு ரைடுக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சு மட்டும் சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க இது எல்லாமே ஒரு வியூ பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட ஃபுல் வியூ. நிறைய ஸ்லைடிங், கிளைம்பிங், அதுக்கப்புறம் ஜம்பிங்னு எக்கச்சக்கமான ஒரு பாடி எக்ஸசைஸ்னே சொல்லாங்க. ஸோ அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் நல்லா ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ஸ்லைடிங் தான் போனோம். அங்கே வந்து நிறைய ஒரு பெரிய டியூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலேருந்து நம்ம வந்து சறுக்கிட்டு வரணும். பட் ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய கூட்டம் நின்று இருந்தது. அந்த டியூபே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா அங்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஃப்ரீ ஃபால்க்கு தான் போக போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து இங்கே 2 இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் த்ரெட்டெல்லாம் நிறையா கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து நெட்டுக்குள்ளே விழுந்து கீழே விழுற மாதிரி. இன்னொன்று வந்து அப்படியே வந்து அந்த ஃப்ளோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இருந்து நம்ம மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஸோ அங்கே போய் உட்காந்தோன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, இப்படி வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டக்குன்னு அந்த இது ஓப்பன் பண்ணோன்னே கை வந்து ரிலீஸ் தான் நான் பண்ணேன். ஸோ இப்படி தான் உள்ளே வந்து ஃபுல்லாக விழுவோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மேலே நான் விழுறது பார்த்தீங்களா, இப்போ கீழே வந்து ஓப்பன் ஆகும்போது என் ஃப்ரெண்டு விழுவா பாருங்கள். ஸோ ரொம்ப ஃபன்னாக வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்கே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு அந்த டியூப் கிடச்சிச்சு. நல்லா ஸ்பீடாக அதை எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டோம். ஸோ மேலே போய்ட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்து நான் வந்து போக சொன்னேன். ஸோ அவளை உட்கார வச்சுட்டு நாங்கள் தள்ளி விட்டோம். ஸோ நல்லா சுற்றி இது வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது இந்த ரைடு. நானும் நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து 2 பேரும் போயிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஸ்லைடும் இந்த சைடில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ரைடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும், அது வந்து சுற்றி போகும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ நீங்கள் வந்து 2மே ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து ஃபோம் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ எங்கேயும் வந்து ரொம்ப அடிபடுற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் எல்லாமே பக்கத்தில் லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 hours கண்டிப்பாக தாராளமாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாட போகலாம். ஸோ வீக்கெண்டில் வந்து போகிறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செம்ம வந்து ரஷ்ஷாக இருக்குங்க. மற்ற ரைட்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராம்பலின் சைட் போகலாம். எல்லாம் சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் என்ஜாய் பண்ண போகலாம். இங்கே நிறைய ஸ்பாஞ்சஸில் அந்த ரோலிங் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, அந்த பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாரு அது எல்லாமே இப்போ நீங்கள் பாருங்கள். Guys, please help out. Take your kids for kids area. Adults just will hurt yourself. Please take your kids. Once you check your tag time for 2 hours, almost done. Additional calls will be had in again 750. This outdoor games is available. You can play with outdoor. ஸோ ட்ராம்ப்ளினில் நல்ல சாங்ஸ்லாம் போட்டு விடுவாங்க. நீங்கள் ஜாலியாக வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே வந்து டான்ஸ் ஆடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி ஏரியாஸ்க்கு போயிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய அப்சிக்கல்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இதில் மேலே ஏறி ஒரு இதாக பாஸ் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ரோப்பில் வந்து சின்ன வுட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லேடரில் போகிற மாதிரி இப்படி நடந்து போகணும். ஸோ கீழே விழுந்தாலும் ஒன்றும் இல்லை, கீழே ஃபுல்லாக பால்ஸ் தான் இருக்கும் அண்ட் ஃபோமும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ரொம்பலாம் அடியெலாம் படாது. அண்ட் அப்படியே நம்ம ஒரு இதுவாக பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போய்கிட்டே இருக்கணும். பேசிகிட்டு இருந்த டைலாக்கும் பின்னாடி இருக்க பாட்டு நீங்கள் கேட்டுகிட்டே அப்படியே இதை பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இங்கே இது மாதிரி கோன் போட்டு ஒரு ரவுண்டாக டேபிள் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போகணும். பட் இது வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் வந்து அதில் பேலன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் போயிட்டு ஒரு லெவல்லையும் வந்து ஜம்ப் பண்ணி இது மாதிரி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் நீங்கள் போகும்போது வலிக்கும் உள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ பட் அதுவும் வந்து ஃபன்னாக தான் இருக்கும். தென் எல்இடி ஸ்க்ரீனில் 2 வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன பசங்கள்லாம் நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது பார்க்கலாம். உங்களுக்கு கிளைம்பிங் பிடிக்குன்னா நீங்கள் எந்த செஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய வந்து டைப்ஸில் வந்து இங்கே கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 செஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கிறோ அந்த சைடில் நின்று நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து சூப்பராக வந்து மேலே ஏறிட்டுருக்கேன். நாங்கள் கீழே இருந்து சேரப் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்களும் ஏறினோம். ஸோ இது மாதிரி 3 பேர் வந்து ஏறுற மாதிரி வந்து 3 செஷனில் வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் மாதிரி செட் பண்ணி வந்து கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரோப்பும் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் விழுந்தீங்கனாலும் அப்படியே வந்து தொங்கிட்டே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஹைட் ஏறின அப்புறம் வந்து கீழே பார்த்து தான் கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. பட் மற்றபடி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இதுவும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது பக்கத்துலேயே வந்து ஒரு ரோப் வந்து கீழே இறங்கும். அதை பிடிச்சிட்டு அப்படியே அது இழுத்துட்டே போகும் உங்களை. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரியும் இருந்தது. பட் செம்ம கூட்டமாக இருந்ததுனால நிறைய இது நான் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து சண்டே வந்து போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா க்ரௌடு வந்து அவாய்ட் பண்ணலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் ட்ராம்பலின்குள்ளே இருக்குது. நான் எல்லாமே வந்து கவர் பண்ணல, ரொம்ப க்ரௌடாக இருந்தனால. ஸோ நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 3 பேரும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ½ அன் ஹவரும் வந்து ரெயின் வந்தனால உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ செம்ம பசியோடு வந்து சாப்பிட வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஸோ நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரைட் போகலான்னு நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சுட சுட பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து 65 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரேட்லாம் என்னென்னு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா தான் பிரியாணி கிடைக்கும். நீங்கள் ரைட்லாம் போகிறதுக்கு முன்னாடி ட்ராம்ப்ளின் முடித்தோடனே வந்து சாப்பிட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுட சுட பிரியாணி கிடைக்கும். பிரியாணி நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல, வெஜ் மட்டும் தான் அதுக்கப்புறம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ற டைம்லேயே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து கிடைக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஜிப்லைன் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம் சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஸோ மற்ற ரைட்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணோம். பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2.5 hours வந்து நாங்கள் அங்கே நின்றோங்க. ஸோ செம்ம சண்டை கூட ஆச்சு. ஏன்னா இங்கே இருந்த பாதி பேர் அந்த சைடில் வந்து அமுச்சு விட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, இங்கே இருந்தவங்க அப்படி நின்றுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் மற்ற ரைட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு கடைசியில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டே ட்ராம்ப்ளின் போகிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராம்ப்ளின் போகிறது தான் என்னோடய சஜஷன். ஸோ நாங்கள் சண்டே போகும்போது இப்படி தான் நடந்தது. ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ரைட்லாம் போயிருங்க. கிட்டத்தட்ட 2 hours மேலே நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 100 feetல உட்காந்துட்ருக்கோம் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னாவே எல்லாமே குட்டி குட்டியாக தெரிஞ்சது. எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம் இருந்தாலும் இது மாதிரி ரைட்ஸ்லாம் போக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே ஃப்ளை டைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ளை டைனிங்க்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ், இதுக்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ். ஃப்ளை டைனிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸோடு நீங்கள் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு வந்து 2000 அண்ட் டின்னர் செட்டப்பில் எல்லாருமே கொடுக்கணுன்னா 3000 சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும் போதே நல்லா வியூ வந்து தெரிஞ்சது. ஸோ இது மாதிரி செட்டப்பில் தான் இருந்தது. நீங்கள் தனியாக அவங்க வெப்சைட்டில் வந்து கால் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீட்ஸு. ஸோ இங்கேருந்து அது எப்படி டேக் ஆஃப் ஆகுது, மேலே வரைக்கும் போகிறாங்க. அங்கே வந்து டிஜேலாம் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடில் வந்து போடுற மியூசிக் விட அங்கே போடுற மியூசிக் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ மணிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே டிஃபர் ஆகுது. நம்ம வந்து 100 feet ஹைட் கிட்ட நம்ம இங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து 160 feet ஐ திங்க். ஸோ இந்த ஹைட்டில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டு அது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது வந்து புக் பண்ணி போகலாம். ஐ திங்க் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கை டைனிங் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் லவர்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாச்சும் சர்ப்ரைஸ்னால் நீங்கள் இங்கே கூட வந்து பிளான் பண்ணலாம். நல்லா அவங்களுக்கு வந்து ஃபுல் சிட்டி வியூ வந்து ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
யூஸ்வலாக பண்ணுற ரைட்ஸ் இல்லாமல் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான ரைட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்கிளிங் என்ன ஒயர், ஓகேவா, இவ்வளோ அடி உயரத்தில் இருக்கும். நான் ஐ திங்க் 100 feet இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 750 இது எல்லாமே கவர் ஆகுதுன்னா ஒர்த் தான் நான் சொல்லுவேன். ஸோ நானும் இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இங்கேருந்து கோல்டன் பீச் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. நீங்கள் ஜிப்லைனும் போகலாம், சைக்கிளிங்கும் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சைக்கிளிங் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஜிப்லைன்லேயும் ரிட்டர்ன் வரலாம். பட் அன்னைக்கு சண்டே ரொம்ப கூட்டமாக இருந்தது அண்ட் சில ப்ராப்ளம்ஸ் ஆனனால நாங்கள் வந்து வெறும் சைக்கிளிங்கோடு நிப்பாட்டிக்கிட்டோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால நானும் என் ஃப்ரெண்டும் வெறும் சைக்கிளிங் மட்டும் போனோம். நான் வந்து ஆல்ரெடி ஜிப்லைன் வயநாட்டில் போயிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய ட்ராவல் vlogல இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஒன் டே ட்ரிப்ஸ் வந்து நம்ம சென்னைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகலான்ற வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் மெயின் ரீசன் நான் எதுக்கு இந்த பிளேஸ் போனேன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. எனக்கு முன்னாடி போனவங்க அத்தனை வாட்டி வந்து ரொட்டேட் ஆனாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இது வந்து ஒன் ஆஃப் மை விஷ் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக இந்த இடம் சூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு போனேன். பட் 2 பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் வந்து ஃபைனலாக இதை ட்ரை பண்ணேன். ஸோ அவங்கள மற்ற ரைட்ஸ்லாம் அமுச்சு விட்டுட்டு நான் வந்து இந்த இது போயிட்டு வந்தேன். வா, அந்த ஃபீலிங் எப்படிங்க சொல்கிறது, 100 feet தாண்டி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இது போச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சாங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. நல்ல வேளை எனக்கு நிறைய ரொட்டேட்லாம் ஆகலை. நான் ஸ்டிஃபாக அந்த கயிறு வந்து பிடிச்சிருந்தனால வெறும் வந்து ஜம்ப் தான் ஆச்சு, ரொம்ப சுற்றலை. ஸோ எனக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை வந்து இதில் ஏற்றி விட்ருங்க. ஸோ அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் சென்னையில் இருந்தீங்கன்னா நாளைக்கே இல்லைனா அடுத்த வாரம் சண்டேவே நீங்கள் வந்து இது வந்து போயிட்டு வாங்க. அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ரைடாக உங்களுக்கு இருக்கும். இது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும். அங்கே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்களும் போய் வந்து நல்லா அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் நிறைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் கூட இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு போய் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து மற்ற எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லாம் இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸ்லாம் பிடிக்கும். அண்ட் இதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் போக முடியல. ஏன்னா அந்த ஜம்பிங்கே வந்து நான் 1 hour கிட்ட வந்து திருப்பி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் ஒரு 2.5 hours, இதில் ஒரு 1 hour வெயிட்டிங்லேயே எனக்கு வந்து டைம் போயிடுச்சு. ஸோ என்னால் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸை நான் அந்த இதுக்கு அமுச்சு விட்டுட்டு எனக்கு பிடிச்ச அந்த 2 ரைடையும் நான் போயிட்டேன். அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனானால நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரைட்ஸ்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெரியவங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது எப்படி ஸ்பின் ஆகுது பாருங்கள். இதில் போனால் எனக்கு கண்டிப்பாக வாமிட் வந்துடும் சொல்லிட்டு நான் இதில் போகல. அப்போ தான் வந்து ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டதுனால அதில் நான் போகல. ஸோ இங்கேயும் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளை டைனிங் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வந்தே நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேயும் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நல்ல ஒரு ஹாப்பனிங்கான ஒரு இடமா இப்போ நம்ம சென்னையில் ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்க ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அண்ட் இன்னும் நிறையா இது இங்கே வரப்போகுது. இந்த ட்ரெயினில் வந்து சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே இருக்க ஒரு ஃபுட் கோர்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து காஃபி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஒன் டே ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு நாள் வந்து நல்லா வந்து விளையாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேஸ் நான் நினைக்கிறேன். 750க்கு எல்லாம் ஒர்த்தாக தான் இருந்தது, நல்லா சேஃப்டியாகவும் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ஃபவுண்டைன் இருந்ததில்ல, அதில் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஸ்பீடாக ஓடி சின்ன பசங்களோட லைட்டாக விளையாண்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து கேப் பிடிச்சி வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த இடத்த கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி வந்து வரப்போகுது, கம்மிங் சூன் அப்படிலாம் போர்டெலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சின்ன பசங்க ட்ராம்ப்லின் நான் இன்னும் நிறைய ரைட்ஸ் வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே போய் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இந்த ஒன் டே ட்ரிப் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னும் நிறைய ட்ரிப் போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அண்ட் இந்த விஜிபி வண்டர் வேர்ல்ட் எங்களோட மெமரிஸில் வந்து எப்போவுமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தாய்மை SJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.